ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து வந்து லீனியர் ரெக்ரெஷன் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்க்க போறீங்க. சரியா? மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் என்னது அப்படின்னா சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங்ல ஒன் ஆஃப் தி அல்காரிதம் தான். இதுவும் எதுக்கு தான் யூஸ் பண்றாங்க? ஒரு கண்டினியூஸ் நியூமரிக் வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட்னா யாரு? எக்ஸா ஒய்யா? டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது யாரு? ஒய்யை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். பேஸ்ட் ஆன் எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க? டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? எக்ஸை வந்து என்ன பண்ணுவீங்க? ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. புரியுதா? அது நீங்க அந்த டயக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு கான்செப்ட் செம்ம ஈஸியா இருக்கும். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா என்னன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பின்னு இருக்கும். ஆனா பட் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எம்மும் எக்ஸும் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் இருக்கும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட டேபிள்ஸை பொறுத்து. இப்போ இந்த டேபிள்ஸில் வந்து இதை வந்து நான் எக்ஸ் ஒன்னு எடுத்துக்கலாம், இதை எக்ஸ் டூன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து எக்ஸ் த்ரீன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபோரு, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபைவ், இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அட்ரஸ் வந்து நீடட் கிடையாது. அப்போது என்கிட்ட 5 எக்ஸ் இருக்குது. 5 எக்ஸுமே எனக்கு என்னது தான்? இண்டிபெண்ட் வேரியபிள் தான். எதையுமே வந்து என்ன பண்ணலை? டிபெண்ட் பண்ணலை. ப்ரைஸ் வந்து என்ன இருக்கு? இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு என்னது? ப்ரைஸ். சரியா? ஃபர்ஸ்ட் இதை வந்து பாருங்க. அப்போ எத்தனை எக்ஸ் இருக்கு எனக்கு? இங்கே எத்தனை எக்ஸ் வரும்? எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்ட்டு எத்தனை வரும்? எக்ஸ் ஃபைவ் வரையும் வரும். இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸுக்குமே என்ன இருக்கு? ஸ்லோப் இருக்கு. ஒரு இதுக்குமே ஸ்லோப் இருக்கு. ஸோ இங்கே கடைசியில் வந்து என்ன ஃபைண்ட் பண்றாங்க அப்படின்னா எப்சிலான். அதாவது இந்த இதுல வந்து எவ்வளோ எரர் டேர்ம் இருக்கு, ரெசிடுவல்ஸ் எவ்வளோ இருக்கு, நாய்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு இங்கே ஒன்னொன்னையும் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒய்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் டில் எக்ஸ்என் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். பீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாஸ் ஆர் இன்டர்செப்ட் ஆர் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் வந்து ஸ்லோப்புன்னு சொல்லலாம், கோஎஃபிஷியன்ட் சொல்லலாம், வெயிட்ஸ்னுமே சொல்லலாம். அதெல்லாமே எம் கொடுத்துருக்காங்க. தென் எப்சிலான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூவையும் ப்ரிடிக்டட் வேல்யூ லெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எரர் டேர்ம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அவன் கொடுத்துருக்கான். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இதுதான் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். ஓகேவா? இப்போ உங்க ஏரியால வந்து வீட்டோட ப்ரைஸ் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க? டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் இன்கம். அந்த ஏரியாவில் எல்லாரும் எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க, அது கிராமமா சிட்டியா, எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. தென் அவங்களோட ஹவுஸ் ஏஜ், ஸோ வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்ட்டு அது பார்ப்பாங்க. தென் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் பெட்ரூம்ஸ் வந்து பார்ப்பாங்க. தென் வந்து என்னது? ஏரியா ஆஃப் பாப்புலேஷன். இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். நீங்க கிராமத்துல வீடு வாங்குறதுக்கும் சிட்டில வீடு வாங்குறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? டிபெண்ட்ஸ். ஆமா. இப்போ ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் லைக் திருப்பதி, லைக் அந்த மாதிரி பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னா அங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ரூம்ஸ் அண்ட் ஹோம்ஸ் எல்லாம் அவைலபிள் எப்படி இருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் இது எல்லாமே பொறுத்து தான் இருக்கும். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து சொல்லுங்க, நம்ம எதுக்காக நம்ம இம்போர்ட் பண்றோம் இங்க? ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸுக்காக. பாண்டாஸ் எதுக்காக இம்போர்ட் பண்ணிருக்கீங்க? data manipulation, data analysis. Okay. Data manipulation அனலைஸும் உங்களால பண்ண முடியும். மேட்ப்ளாட்லிப் எதுக்காக இம்போர்ட் பண்ணீங்க? மேட்ப்ளாட்லிப், சீபான் எல்லாம் data visualization, டேட்டா வியூ, கிராஃபா வியூ பண்றதுக்காக. இங்க வந்து வார்னிங்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களோட வார்னிங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை வந்து என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ஃபில்டர் வார்னிங்ஸ் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். சரியா? இது நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியாச்சு? இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாண்டாஸ்ல ரீட் சிஎஸ்வின்ற ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? அந்த ஃபைலை வந்து ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. நான் இந்த கிளாஸ் முடிச்சோடனே இதோட ரெக்கார்டிங்கும் தென் வந்து இந்த யூஎஸ்ஏ ஹவுசிங்கோட சிஎஸ்பி ஃபைலும் கொடுக்குறேன். ரெண்டுமே ஒரே ஃபோல்டர்ல வந்து வச்சுக்கோங்க. சரியா? அதாவது டே 13 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 13 ஃபோல்டர் இதே மாதிரி நீங்க நேம் வச்சீங்கனாலும் ஓகே தான். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் இன்னும் டக்குன்னு போய் எடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுல சொல்லுங்க, ஹெட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றீங்க? ஹெட் ஃபங்க்ஷனை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 5 row வந்து ஆமா, ஃபர்ஸ்ட் 5 rows வந்து பிரிண்ட் ஆகும். டெய்ல் ஃபங்க்ஷன் அப்படின்றது bottom 5 rows, லாஸ்ட் 5 rows. ஓகேவா? சத்யா, இது உங்களுக்கு தெரியுமா? இது
டெய்ல் ஃபங்க்ஷன், ஹெட் ஃபங்க்ஷன் இதெல்லாம். ஓகே. ஸோ இன்ஃபோ ஃபங்க்ஷன் என்ன கைஸ் பண்ணும்? டேட்டா ஷீட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து என்ன நீங்க இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுது? எல்லாமே ஃப்ளோட் மட்டும் ஆப்ஜெக்ட் ஓகே. என்னென்ன காலம் நேம் லிஸ்ட் இருக்கு எடுத்துருக்கோம். ஓகே, காலம் நேம்ஸ் வேற இவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. கவுண்ட் இருக்கு. இதுல எல்லாமே ஃபுல்லா இருக்கா, ஏதாவது எம்டியா இருக்கா? ஃபுல்லா இருக்கு. எல்லாமே வந்து எப்படி இருக்கு? ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா டேட்டா ஃபுல்லாவே இதா இருக்கு. இப்போ டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் வந்து என்ன கைஸ் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மினிமம் வேல்யூ 25% அந்த மீன் கவுண்ட் அந்த இத காட்டும். அதாவது இங்க வந்து ஃப்ளோட் ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு. இதுல வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுவது? நியூமெரிக்கல் காலம்ஸ் மட்டும். யாரு ஃப்ளோட் எங்கெல்லாம் ஃப்ளோட் இருக்கோ அந்த காலம் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்? டிஸ்கிரைப் பண்ணும். புரியுதா? நெக்ஸ்ட் இன்க்ளூட் கேபிட்டல் ஓன்னு கொடுத்தோம்னா இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்ன ஷோ ஆகும்? கேட்டகரிக்கல் ஆர் வந்து என்னது? இந்த ஆப்ஜெக்ட் காலம் வந்து உங்களுக்கு என்ன ஷோ ஆகும். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, நியூமெரிக்கல் காலம்ல நீங்க கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மினிமம், மேக்ஸிமம், அதுல 25%, 50%, 75% இது நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட், அதோட யூனிக்னஸ். ஸோ ஹையஸ்டா இது வந்து எவ்வளோ ரெப்பீட்டட் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ரெப்பீட்டட் டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் டாப்பஸ்ட் அட்ரஸ் வந்து இது வந்து கொடுத்துருக்கான். சரியா? தென் இது டாட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. சில பேருக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு வரும், சில பேருக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னு வரும். சரியா? டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட சிஸ்டம் அண்ட் வெர்ஷனை பொறுத்து மாறும். சரியா? அப்புறம் இப்போ முக்கியமா வந்து நம்ம நல் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் இன்டர்வியூல கேட்டிருப்பேன். நல் வேல்யூ வந்து செக் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நம்ம நல் வேல்யூ செக் பண்ணணும்? செக் பண்ணி சம் பண்றீங்க. இன்கேஸ் நல் வேல்யூ இருந்தா உங்களுக்கு 1, 2ன்னு வரும். இப்போ இல்ல. இது எதுக்காக நல் வேல்யூ செக் பண்றீங்க கைஸ்? நீங்க சொல்லுங்க, தப்போ ரைட்டோ சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். சொல்லுங்க. எம்டி வேல்யூஸ் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ முக்கியமா ஒரு பாயிண்ட், இப்போ ரெக்கார்ட்ல வந்து ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம இது முக்கியமான ரோலே அதுதான். நல் இருக்கா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம்? செக் பண்ணணும். ஓகேவா? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்பான், நீங்க எப்படி வந்து மிஸ்ஸிங் வேல்யூ வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ நீங்க வந்து இதை வந்து சொல்லணும். சரியா? தென் பேர் பிளாட் ஃபங்க்ஷன். பேர் பிளாட் ஃபங்க்ஷன்னா நீங்க என்ன நம்பர் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து வரையணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? யுஎஸ்ஏ ஹவுசிங் அப்படின்னா யுஎஸ்ஏ ஹவுசிங்ல என்னென்ன இருக்கீங்க, ஆக்சுவலா என்னென்ன காலம்ஸ் இருக்கு, இதுல இருக்க எல்லா காலமுக்கும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? கிராஃப் வந்து ஷோ ஆகுதா? ஆவரேஜ் இன்கமும் அதோட ப்ரைஸ். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் இன்கம், தென் அதோட ஏரியா ஹவுசேஜ். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க. இன்கம்க்கும் ப்ரைஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி கிராஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் பேர் பிளாட். அண்ட் இதுல வந்து 1E6 கொடுத்துருக்கானா? 1E6 அப்படின்னா என்ன? என்ன? எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு அர்த்தம். 1E6 அப்படின்னா 1 × 10⁻6 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த 10⁻6 தான் எக்ஸ்போனென்ஷியல் 6 அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். இதை வேணா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 1E6 அப்படின்னா என்னன்னா 1 × 10⁻6 தான் கொடுத்துருக்கான். அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? 6 zeros வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்? ப்ரைஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த ப்ரைஸில் வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குது, ஸோ இவ்வளோ இது வந்து வாங்குறாங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 1 × 10⁻6 எடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற 0 எல்லாமே அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து எதோ வரையும் வருது, 300 வரையும் அதோட கவுண்ட் வந்து வருது. ஸோ அவ்வளோ பேர் வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ப்ரைஸ், ஹவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட்.
புரியுதா? டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட். தென் ஹிஸ்டோகிராமு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹிஸ்டோகிராம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பார் சார்ட் எல்லாம் ஒட்டி ஒட்டி இருந்தால் இதுக்கு பேர் என்னது? ஹிஸ்டோகிராம் பிளாட். சரியா? இதில் வந்து ஒரு ஸ்மூத் கர்வ் வந்து வந்திருக்கு. எப்படி அப்படின்னா கேடி ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேட் வந்து நான் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு என்ன ஆகுது? ஒரு ஸ்மூத் கர்வ் வந்திருக்கு. கலர் நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து யூஎஸ்ஏ ப்ரைஸிங்கை பொறுத்து. ஓகேவா? மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம்? கிராஃப் வரைஞ்சோம், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வரைஞ்சோம். இது வந்து என்னது? ஹிஸ்டோகிராம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். புரியுதா? இது வந்து ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது நம்ம கவுண்டர்னு சொல்லலாம், இல்லைனா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹிஸ்டோகிராம் பிளாட்ல எக்ஸ் லேபிளில் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வரும், ஒய் லேபிளில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வரும், ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் ஷோ ஆகும். புரியுதா? டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் கைஸ், யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். தென் ஹீட் மேப் அப்படின்னு, ஹீட் மேப்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இதில் நமக்கு எது தேவையில்ல, அட்ரஸ்ன்ற காலம் வந்து தேவையில்லை. அதாவது ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்னன்னா காலம் அப்படின்னு அர்த்தம். அட்ரஸ்ன்ற காலமே நம்மளுக்கு வந்து என்ன தேவையில்லை. தென் வந்து ரிமைனிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கார்லேஷன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். கார்லேஷனா ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியன்ஸு. ஓகேவா? ஸோ கார்லேஷனை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன், நியூட்ரல். பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும்? இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெயில் காலம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆக ஐஸ்கிரீம் வாங்குறது என்ன ஆகும்? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து என்னது? பாசிட்டிவ் கார்லேஷன். இப்போ குளிர்காலம் அதிகமாக ஐஸ்கிரீம் செல் ஆகுறது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ் அப்படின்னா நெகட்டிவ் கார்லேஷன். இது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே உங்கள் மொபைலில் ஃபேஸ் லாக் வச்சுருப்பீங்க. புரியுதா? நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா ஃபேஸ் லாக்கு, அதே மாதிரி மேட்ச் ஆகுதான்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்? கார்லேஷன் வந்து செக் பண்ணும். 100% இது இவங்க தானா, இந்த பர்சன் தானா, அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? லாக்கை எடுக்கும், அன்லாக் பண்ணும். சரியா? அப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கொடுத்துருக்கான். ஓகேவா? இது வந்து ரேஞ்ச் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் நாட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு நம்பர் வந்து மேலே என்ன ஆகும்? ஷோ ஆகும். ஓகேவா? தென் கலர் மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? கூல் வார்ம் கலர், ரெட் அண்ட் ப்ளூவில் தான் இருக்கும். அண்ட் டைட்டில் ஷோ வந்து உங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹீட் மேப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். சத்யா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஹீட் மேப்ல? நோ சார். இது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். தென் இப்போ வந்து மெயினாக வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எக்ஸ்ஒய் பிரிச்சிங்க இல்லையா? எக்ஸ்ஒய்னா என்னது? எக்ஸ்ஒய் கிடையாது, ஏபி எடுத்துக்கலாம், எக்ஸ்ஒய் எடுத்துக்கலாம், நம்ம விஷ். ஆனால் இண்டிபெண்ட் வேரியபிள் தனியாக, டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாக என்ன பண்ணணும்? நீங்கள் பிரிக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? பிரிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு அனுப்புகிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் டெஸ்டிங்க்கு அனுப்புகிறேன்? 20% வந்து நான் டெஸ்டிங் அனுப்புகிறேன். ரேண்டம் ஸ்டேட் வந்து எங்கே வந்து 101 வருதோ அந்த இடத்த வந்து உங்களுக்கு ரேண்டமாக வந்து என்ன பண்ணிடும்? பிக் பண்ணிடும். சரியா? அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ரேண்டம் ஸ்டேட்னு கொடுத்துருக்கோம். சேம் அதே தான் லீனியர் ரெக்ரெஷன்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மாடல். இது ஆக்சுவலாக லீனியர் ரெக்ரெஷன்ன்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல வேரியபிள் கிடையாது. இந்த இடத்துல இது வந்து என்னது? எங்கே வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட் இது. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் இப்போ மாடல்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரெயின் ஒயிட்ரெயின் என்ன பண்ணுறீங்க? ஃபிட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டெஸ்ட் பண்ண முடியும். புரியுதா? எக்ஸ்ட்ரெயினையும் ஒயிட்ரெயினையும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இன்டர்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்டர்செப்ட் அப்படின்னாலே உங்களுக்கு என்னது? பயாஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஷோ ஆகும். புரியுதா? சொன்னேன் இல்லையா? இன்டர்செப்ட் ஆர் பயாஸ் ஆர் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவாங்களா? இப்போ இன்டர்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்செப்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் டேட்டா ஃப்ரேமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாடல் கோஎஃபிஷியன்ட் என்னது? உங்களோட ஸ்லோப். ஓகேவா? உங்களோட ஸ்லோப் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் எதுக்காக டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும். அதான் டேட்டா ஃப்ரேம். எக்ஸ் காலம்ஸ் அப்படின்னா யார் என்னென்ன காலம்ஸ் இருக்குது எக்ஸில்? ஆவரேஜ் ஏரியா, இன்கம் அண்ட் ஹவுஸ் ஏஜ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், பெட்ரூம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். இதுதான். அண்ட் காலம் நேம் வந்து கோஎஃபிஷியன்ட் வச்சுருக்கு. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்லோப்புன்னு வச்சாலும் சரி, கோஎஃபிஷியன்ட் வச்சாலும் சரி. நீங்கள் இந்த ஜூபிட்டர் நோட் புக் விஎஸ் கோட பொறுத்தளவு நீங்கள் இந்த மாதிரி செல்லில் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் கடைசி இதில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிண்ட்டாக தான் எடுத்துக்கும். புரியுதா?
இது புரிஞ்சுதா? வேற ஒன்றும் இல்லை, இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, பயாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து வரும். புரியுதா? தென் எக்ஸ் டெஸ்ட் எத்தனை ரெக்கார்ட்ஸ் கைஸ் எக்ஸ் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு? சாரி, ஒரு டவுட். ம் நேத்து அந்த இன்டர்செப்ட்ல வந்து 0 கொடுத்தோம்ல, அப்ப வந்து அது அரையா தானே வந்துச்சு நம்மளுக்கு. இன்டர்செப்ட்ல 0 கொடுத்தோமா கோஎஃபிஷியன்ட்ல 0 நம்ம கொடுத்தோமா? சாரி கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுல வந்து ஆமா, ஜீரோத் coefficient. இண்டெக்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். 0th index. உள்ள பாருங்க, உள்ள பாருங்க. ஓகே ஓகே. தெரியுதா? அப்ப 0 ஓகே 0 வேற என்ன? ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஒரே ஒரு ஸ்லோப் தான் நம்மளுக்கு இருந்தது, கரெக்டா? ஒரு ஸ்லோப்பு ஒரு பயாஸ். ஆனா இங்க வந்து நிறைய ஸ்லோப் இருக்கு நம்மளுக்கு. ஓகே. இதெல்லாம் M1 M2ன்னு சொல்லலாம், M1 M2 M3 M4 M5 அப்படி சொல்லலாம். இதெல்லாமே என்னன்னு சொல்லலாம்? X1 X2 X3 X4 5ன்னு சொல்லலாம். புரியுதா? இது வந்து பயாஸ். ஃபார்முலால மேட்ச் ஆகுதா? மேல சொன்ன ஃபார்முலால மேட்ச் ஆகுதா? தென் இப்போ எக்ஸ் டெஸ்ட் யாரெல்லாம் டெஸ்ட் பண்ண போறோம்னு ஜஸ்ட் சும்மா பாக்குறோம். எவ்வளவு ரோஸ் இருக்கு கைஸ்? எவ்வளவு ரோஸ் வந்து போறாங்க? 100. 1000 ரோஸ். மொத்தம் எவ்வளவு ரோஸ் இருந்தாங்க இங்க பாக்கலையா? மொத்தம் எவ்வளவு ரோஸ் இருந்தாங்க? 5000. 5000ல 20%னா எத்தனை பேர் போயிருக்காங்க டெஸ்டிங்க்கு? 1000 ரோஸ் வந்து போயிருக்கு. இப்போ இவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ப்ரிடிக்ட் பண்றோம். இவங்களை ப்ரிடிக்ட் பண்றது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? கரெக்டா வரணும். இது வந்து நம்ம கிராஃபா பாக்குறோம், சரியா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா y டெஸ்ட் அப்படின்றது ஆக்சுவல் வேல்யூ, y ப்ரிடிக்ட்ன்றது வந்து என்னது? ப்ரிடிக்டட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ ப்ரிடிக்டட் வேல்யூ நான் என்ன கலர்ல கொடுத்துருக்கேன்? ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது? அது எல்லாமே உங்களுக்கு ப்ளூவா ஷோ ஆகுது. அண்ட் ஸ்கேட்டர் இதுதான் கைஸ். நீங்க வந்து ப்ரீவியஸ்ல பிளாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ணல? பிளாட் பண்ணல. ஏன்னா நம்மளால பிளாட் பண்ண முடியாது. இங்க வந்து ஒருத்துக்குமே தனித்தனியா வந்து என்ன ஆகும்? மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனால மல்டிபிள் லைன்ஸ் வரும். ஸோ அதனால நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்கேட்டரா யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நான் ரெண்டுமே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ரெண்டுமே ஆக்சுவல் வேல்யூ தான். நம்மளுக்கு ப்ரிடிக்டட் வேல்யூ வந்து எப்படி இருக்காது? லீனியரா வந்து உங்களுக்கு லைன் வந்து கிடைக்காது. நம்மளுக்கு லீனியரா லைன் வேணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுமே வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சுவல் வேல்யூ யூஸ் பண்ணணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் வேல்யூனா நேற்று சாக்லேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா? சாக்லேட் வேல்யூ என்னது? டூ சாக்லேட்ஸ் எவ்வளோ? 4 rupees. 5 சாக்லேட்ஸ் எவ்வளோ? 10 rupees. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து லீனியரா இருக்கும். ஆமாவா இல்லையா? இது வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இப்படிதான் நம்ம கொடுக்கணும், சரியா? அண்ட் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் வந்து நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்துக்கோங்க. அண்ட் டைட்டில் வந்து உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். அண்ட் லெஜெண்ட் அப்படின்றது வந்து என்னது? இந்த பெட்டிக்கு பேர் தான் என்னது? லெஜெண்ட். ஓகேவா? நீங்க லேபிள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லெஜெண்டுக்குள்ள தான் ஷோ ஆகும். ஆல்ஃபா அப்படின்றது இந்த கலரோட டோன். நீங்க வந்து இப்போ 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன கலர்ல கைஸ் மாறும்? 100%. அப்போ அது வந்து உங்களுக்கு டார்க்கா இருக்குமா? டார்க் ப்ளூவா இருக்கா? நீங்க இன்னும் கம்மி கூட பண்ணலாம், 0.3 கூட வைக்கலாம். ஸோ இன்னும் ரொம்ப லைட்டா இருக்கா? டிரான்ஸ்பரன்சியா இருக்கா? அதுதான் அந்த ஆல்ஃபா. டிரான்ஸ்பரன்சியை காமிக்கிறது என்னது? ஆல்ஃபா அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா? கிராஃப்ல இருக்க டவுட்ஸ் இருக்கா? ஓகே. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எரர் வந்து கண்டுபிடிக்க போறோம். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் ஃபங்க்ஷன்ல எரர் கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ தான் என்னது? நம்ம எரர் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? பின்ஸ் 15 அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து எத்தனை பின்ஸ் வச்சுக்கலாம்? மொத்தம் 50 பின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? பின்னுக்கு என்ன சொன்னேன்? எக்ஸெல். உங்க வீட்டில் எக்ஸெல் எத்தனை பிளேஸ் ஹோல்டர் இருக்கும்? சாரி, எக்ஸெல் கிடையாது, எக் ஹோல்டர்ஸ்ல வந்து எவ்வளவு எக்ஸ் வைக்க முடியும் அப்ராக்சிமேட்டா? 6. சில பேர் வீட்டில் 6 இருக்கும். அப்போ 6 இதுல வந்து 5 வந்து நம்மளால பிளேஸ் பண்ண முடியுமா? 5 எக்ஸ் பிளேஸ் பண்ண முடியுமா? அதுல 10 எக்ஸ் பிளேஸ் பண்ண முடியுமா 6 ஹோல்டர்ல? பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த 50 பின்ஸ்னா இந்த 50 பின்ஸுக்குலாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? இது பிளேஸ் பண்ணும். நீங்க வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். 5 கொடுத்தாலும் சரி, டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கணும், சரியா? தென்
இப்போ வந்து இதுக்கு வந்து நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன வந்தது எரர்லாம் 0 வந்தது, அக்யூரசி 100 வந்தது. ஆனா நம்மளுக்கு இப்போ என்ன வந்திருக்கு, அக்யூரசி ஆக்சுவல் வேல்யூ ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ கோட்ஸ்க்குள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். பிளேஸ் ஹோல்டர்ல இங்கே எம்ஏ யார் இருக்காங்களோ அவங்க பிரிண்ட் ஆவாங்க. தென் வந்து என்னது பாயிண்ட் டூ ஃப்ளோட்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கும், 2 டிஜிட்ஸ் இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்கு. மீன் அப்சல்யூட் எரர், ஸ்கொயர்டு, ரூட் மீன் ஸ்கொயர்டு எரர் எல்லாமே உங்களுக்கு என்ன வந்திருக்கீங்க, எரர் வந்திருக்கா? இது எல்லாமே எரர் டேர்ம். மீன் அப்சல்யூட் எரர்னா எரரை காமிக்கும், ஸ்கொயர்னா அவங்க எரரை வந்து பெருசா காமிக்கும், ரூட் இது வந்து ஸ்கொயர் ரூட்டா அவங்க எரரை காமிக்கும். ஏதாவது ஒன்று போதும் சரியா? இதுல வந்து ஏதாவது ஒரு எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் நீங்க உங்க கம்பெனில யூஸ் பண்ணீங்கன்னா போதும். நானா இருந்தேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஈஸியா இருக்குல்ல. நம்ம அக்யூரசி வந்து எவ்வளோ இருக்கு, 92% வந்து இருக்கு. அப்போ வந்து நம்ம இன்னுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாடலை பெட்டரா வந்து மாத்தலாம் ட்ரெயின் பண்றதை பொறுத்து. புரியுதா? புரியுதா? கொஞ்சம் தான் பெட்டர் ஆக்க முடியும். 100%ன்றது ரேர் தான். ஏன்னா இந்த டேட்டா செட்ஸ்க்கு நம்மளால இவ்வளவுதான் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். துல்லியமா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. புரியுதா? தென் இதுவும் சேம் அதே தான். மேலே கொடுத்துருந்தேன் இல்லையா, ஆக்சுவல் வேல்யூவும் ப்ரிடிக்டட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கேன். மேலே கொடுத்த கிராஃபே தான் இங்கேயும் இருக்கு. சரியா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிப் இன்ஸ்டால் ஸ்டாட்ஸ் மாடல் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம என்னென்ன லைப்ரரிஸ்லாம் இது வரையும் பார்த்துருப்போம். நீங்க எல்லாரும் இப்படிதான் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணணும். என்னென்ன லைப்ரரிஸ் பார்த்துருப்போம், நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப். ஏன்னா இவ்வளோ லைப்ரரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். மேட்ப்ளாட்லிப், சீபான், தென் வேற என்னது, சைக்கிட் லேர்னா, சைக்கிட் லேர்ன். இப்ப யார் இருக்கா இந்த லைப்ரரி? இப்ப சொன்னல என்னது, ஸ்டாட்ஸ் மாடல். மாடல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் மாடல்ஸ். ஸோ அப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அட் அ டைம் வந்து என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். எனக்கு ஆல்ரெடி இருக்கு, ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இது எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணா போதும். ஓகேவா? டேரக்டா உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி. புரியுதா? இது வரையும் உள்ள கான்செப்ட்ல இது இவ்வளோ லைப்ரரிஸ் வந்து கவர் ஆகுது. உங்க ரெசியூம்ஸ்ல என்ன போடுவீங்க, எனக்கு நம்பை தெரியும், பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான் தெரியும், சைக்கிட் லேர்ன் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். ஸ்டாட்ஸ் மாடல். சரியா? ஸ்டாட்ஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து வெறும் சிம்பிள் கோடு கைஸ். ஓகேவா? இந்த அப்படியே சம்மரைஸ் பண்ண உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னு சொல்லிடுறோம். அண்ட் இது வந்து ஓஎல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? மற்ற எவ்வளோ அப்சர்வேஷன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 5000. இது ரெசிடுவல் எரர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகுங்க, ஷோ ஆகும். அது இதே மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, ஷோ ஆகுது. புரியுதா? கோஎஃபிஷியன்ஸ் இந்த வேல்யூ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? இது எப்படி நான் கிரியேட் பண்ணணும்னா ஸ்டாட்ஸ் மாடல் டாட் ஏபிஐ அப்படின்ட்டு எஸ்எம் அப்படின்னு ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஆட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னது, கான்ஸ்டன்ட்னா ஒரு இன்டர்செப்ட் ஆர் பயாஸ் வந்து சொல்லலாம். சரியா? நம்ம எக்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ்னா யார் யார் இருக்கா, ஆவரேஜ் ஏரியா இன்கம், ஹவுசேஜ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ், ஏரியா பாப்புலேஷன்ஸ், இவங்க தான் யாரு, எக்ஸ். இவங்க வந்து கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஓஎல்எஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஒய் வந்து யாரு, உங்களோட ப்ரைஸ், உங்க எக்ஸ் வந்து யாரு, நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்கல்ல இந்த வேரியபிள் தான். இதை ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா சம்மரைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு என்ன ஆகுது, சம்மரைஸ் ஆகும். அந்த டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். நீங்க எப்போ ரன் பண்ணீங்க, எந்த டைம், என்ன செகண்ட்ஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஜஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டாவே நீங்க இதுல வந்து கொடுக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, ஜஸ்ட் வெயிட் அ மினிட். ஸோ வீடியோட கடைசியில் நான் இதை வந்து ஸ்க்ரோல் பண்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 லைன் ஆஃப் கோடிங் தான் இருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்து கோடிங்ஸ் முடிச்சுக்கோங்க. அண்ட் இதில் நோட்ஸ் எல்லாம் அவ்வளோவாலாம் இல்லை, ஸோ ஃபியூ தான் இருக்கு.
ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பார்க்கலாம்.